எல்லா நேரங்கள்லேயுமே எல்லாருக்கும் கரெக்டாக எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லிட முடியாது தானே. சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷமும், சில நேரங்களில் சோகமும். ஆனால் ஒரு சில நேரங்களில் என்ன தான் முயற்சிகள் பண்ணாலும் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக போகலை அப்படின்ற ஒரு ஃபீல் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும், நெருடிக்கிட்டே இருக்கும். என்னடா பண்ணுறது, நம்ம கரெக்டாக தானே எல்லாமே பண்ணுறோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், மற்றவங்கள விட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நோக்கி நம்ம ட்ரீமை நோக்கி உழைக்கிறோம். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டுதே அப்படின்ற மாதிரி வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்குமே நிறையா நேரங்களில் இந்த எண்ணங்கள் தோணும். அந்த மாதிரி நேரங்களில் எப்படி நம்ம திருப்பி ஸ்ட்ரைட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றுறது, என்னென்னலாம் பண்ணலாம், அட எதுவுமே உருப்பட மாட்டுதே அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுக்கும் நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸுக்கும் பதில் கூறக்கூடிய டிப்ஸாக இதெல்லாம் பண்ணலாம். இந்த நேரத்தில் பண்ணும்போது நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். நம்ம அந்த வளைஞ்ச வாழ்க்கையிலேருந்து திருப்பி நேர்கோட்டில் முயற்சிக்க பயணிக்க ஆரம்பிப்போம். அது என்னவா இருக்கும், அதை தான் நம்ம இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓர் அருமையான நேரத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க 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 சந்தோஷம். ஸோ ரொம்ப அருமையாக நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்கும் தான் சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த எபிசோடை ரெக்கார்ட் பண்ணுற எனக்கும் இந்த எபிசோடை கேட்குற உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உருவாகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் உங்களுக்கு வரக்கூடியது. இதுவரைக்கும் இந்த எபிசோட்ஸ், இந்த பாட்காஸ்ட் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. உண்மையாக பொய்யா நீங்கள் சொல்லலாமே. ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற கேட்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் இணையலாம். டெய்லி என் கூட ரொம்ப நெருக்கமாக உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நோக்கத்தோடு முன்னேறி போய்கிட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் எல்லார் வாழ்க்கையிலையும் வந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இதை ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் முதல் முறையாக நம்ம பாட்காஸ்ட் எபிசோடை கேட்குறீங்க அப்படின்னா வெல்கம் டு ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. இல்லை நீங்கள் அடிக்கடி நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பா நண்பிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கமும் நன்றியும். ஒரு ரொம்ப சந்தோஷமான ஜேர்னியில் நீங்கள் பயணிக்கிறதில் நன்றி. எத்தனையோ பேர், எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தோம். நம்ம நிறைய பேர் தடம் மாறி இடம் மாறி போயிடுவோம். அப்படி இருந்தால் கூட இவ்வளோ கண்டென்ட் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கண்டென்ட்டை என்கரேஜ் பண்ணுறதற்கும், தொடர்ந்து கேட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் முயற்சி பண்ணக்கூடிய நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்க. உங்கள் சப்போர்ட்டில் நான் கொஞ்சம், எனக்கு மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடையவே கிடையாது. 0 ரூபீஸ் இது வரைக்கும். இதுக்கப்புறமும் கூட உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம், முதலீடு, என்னுடைய ஊக்கம், என்னுடைய மோட்டிவேஷன் எல்லாமே. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நண்பா, நண்பி, ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரேட்டிங்கும், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுறதும் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய நண்பர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு உந்துதலை கொடுக்கும். நம்ம மட்டும் பயன்பெற்றால் போதாது தானே, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்ல. அந்த எண்ணம் தானே இந்த நம்மளுடைய பாட்காஸ்ட்டும். அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரைட்,
நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க நமக்கு இது கரெக்டாக நடக்க மாட்டுது, என்ன பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஏன் எதுவுமே சரியாக அமைய மாட்டுது அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் என்ன பண்ணுறது, ஒரே குழப்பமாகவும் ஒரே அழுகையாகவும் ஒரே கஷ்டமாகவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ என்னென்னலாம் பண்ணலான்னா, த நம்பர் 1, recognize your emotions. So be aware of how your feelings and allow your soul experience range of emotion. First of all, நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோம், எப்பயுமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பமான மனநிலையோடு இருக்கும் பொழுது எதையுமே நம்ம கடக்க முடியாது, இல்லை சாதிக்கவும் முடியாது. அப்போது ஒரு கிளாரிட்டி வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அமைதியாக உட்காந்து நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் ரெகக்னைஸ் யுவர் எமோஷன்ஸ். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள், கஷ்டமான இடங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, கஷ்டமாக தான் இருக்கும், ஓகே, ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி உங்களுடைய ஃபீலிங் என்னவாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் அமைதியாக உட்காந்து கேட்டு பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. த நம்பர் 2, ஐடென்டிஃபை கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். Focus on aspects of the situation that you can influence and take action on those. சூப்பரான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க, இந்த நடக்கிற விஷயம் எனக்கு பிடிக்கல, எதுவும் கரெக்டாக அமையலை, ஓகே, அப்போது இதை கரெக்டாக மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அதில் எதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நம்ம கையில் இல்லாத விஷயங்கள் என்னென்ன. நிறைய பேர் நிறைய இடங்களில் நம்ம கையில் இல்லாத விஷயத்தை கூட கண்ட்ரோல் பண்ண நினைப்போம். எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசில் கிரிக்கெட்லாம் பார்க்கும்போது, கிரிக்கெட் எங்கேயோ விளையாடுவாங்க, எங்கேயோ மேட்ச் நடக்கும், ஆனால் அவங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம அழுதுகிட்ருப்போம். என்ன, ஸோ இது ஃபன்னியான வேலை நான் சொல்லலை. நம்ம டீமு நம்ம வின் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் இருந்தாலும் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது தானே. அங்கே விளையாடுறவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுறது உங்கள் கையில் இருக்குது, நல்லா படிக்கிறது, நல்லா எழுதுறது, ஆனால் அந்த எக்ஸாம் பேப்பரு திருத்தி கரெக்டான மார்க் வரது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு இடையில் ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள்னால உங்களால் பண்ண முடியல, இல்லை எக்ஸாம் டேட்டு மாறி போயிடுச்சு, மழை பெய்யறனால, புயல் வர்றனால அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ படித்ததெல்லாம் வீணாக போச்சு உட்காந்து அழுக முடியாது தானே. ஏன்னா அது உங்கள் கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல. அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. நாளைக்கு நல்லா அமையணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக அமையும், இது என் கையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது நம்ம கையில் இல்லை. ஏதாவது கரெக்டாக நடக்காதப்போ அதை மாற்றி அமைக்க ட்ரை பண்ணலாம், ஆனால் ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியாது. அதை நம்ம பிரித்து பார்க்கணும், எது நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ணணும், எது கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது. அது நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். அடுத்து, டேக் அ பிரேக். சம்டைம் நீங்கள் பிரேக் எடுத்தாகணும். எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துட்டு சரி பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி பயங்கர பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம பக்காவாக பிரேக் எடுத்து மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி வரும்போது ஒரு புதுசாக அந்த பிரச்சனைகளை அணுக முடியும், பிரச்சனைக்கான சொல்யூஷனும் ஈஸியாக வரும். எப்போவுமே யோசிச்சு பாருங்களேன், ஒரு டே ஃபுல் டே பயங்கர வேலையில் இருப்பீங்க, பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு கரெக்டாக எதுவுமே ரிசல்ட் வராது, ப்ராஜெக்ட் முடிக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய இருக்குது, வேலையை முடிக்க முடியாதுன்னு. ஆனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்து நல்லா தூங்கி அடுத்த நாள் காலைல வரும்போது நீங்கள் அதைவே டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பீங்க, ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதுதான் டேக் அ பிரேக். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் டீப் ப்ரீத்திங். சம்டைம் உங்களை காம் டவுன் பண்ணணும்னா நல்ல இன்ஹேல் எக்ஸேல் அப்படி இழுத்து விட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ் இன் செல்ஃப் கேர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் உடம்பும் உங்கள் மனசும், ஸ்ட்ராங்கான மனசும் கண்டிப்பாக வேணும். அப்போது நீங்கள் உங்களை பார்த்துக்கணும், கரெக்டான ஸ்லீப் வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் மாற போகிறது கிடையாது. அப்போது எதுவுமே கரெக்டாக நடக்கலை அப்படின்னு நினைக்கிற மனசுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை டேக் கேர் பண்ணும் பொழுது உங்கள் மனசு, உங்களோட உடம்பு பயங்கரமாக உங்களை டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிடும்.
அதுக்கப்புறம் டாக் டு சம் ஒன். நல்ல வெல்விஷராக இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கணும், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம். ஆனால் அவங்க நீங்கள் நல்லா இருக்கோங்கன்னு நினைக்கணும். எத்தனை பேர் நம்ம பிரச்சனைகளை கொண்டு போகிற சொல்லும் போது அது பிரச்சனையாக நினச்சி நம்மளுக்காக வருத்தப்படுவாங்க, நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 99% ஆஃப் த பீப்புள் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. நம்ம போன பின்னாடி சிரிப்பாங்க, சில டைம் நம்ம போன பின்னாடி கொஞ்சம் கூட வருத்த கூட பட மாட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எல்லாத்துட்டையும் எல்லா நேரங்களையும் புலம்ப முடியாது. அப்போது நமக்கான வெல்விஷர்ஸ் நான் இருக்கேன்ல, அதே மாதிரி ஸோ அவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை பேசி பார்க்கலாம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். அதுதான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த நான் லேர்ன் பண்ண படிக்கும் ஒரு ஆர்டிக்கலோட. அதில் சைக்காலஜி படி என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட இல்லாததை மட்டும் நினச்சி நம்ம வாழ்க்கையை ஓட்டும் பொழுது எப்பயுமே நெகட்டிவ் மைண்ட் செட்டோட வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி என்னடா வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் தோணுமா. அதே இது நம்ம இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை கடக்கும் பொழுது மனசு ரொம்ப பாசிட்டிவான மனநிலையோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக கடக்கும். அபண்டன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கே ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. சைக்காலஜி ரீதியாக அதுதானே உண்மை. ஐயோ நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு மனசில் விதைக்கிற ஒரு விஷயமும், நம்மளுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமும் நம்மளை பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆக்கி அந்த வேலையை விட்டே போக வச்சிடும். என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அந்த மாதிரி. அதே இது நம்ம இருக்க இடத்துல சந்தோஷமாக இருக்கோம், நமக்கு பிடிச்ச வேலை இருக்குது, நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஃபேமிலி டேக் கேர் பண்ண முடியுது, எல்லாத்துக்கும் நமக்கு டைம் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தில் பாசிட்டிவாக கண்டுபிடிச்சி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. அதனால் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கிற வாழ்க்கை, கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக நினச்சிக்கோங்க. அதிலிருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகிறது அப்படின்றத கரெக்டான ஒரு ப்ரொடக்டிவான வழியில் கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிக்கணும். யாரையும் கம்பேர் பண்ணாமல் நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படி சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஐயோ ஆஹாஹா அப்படின்னு கத்தி கதறி அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரீஅசஸ் யுவர் கோல்ஸ். சம்டைம் நம்ம கிட்ட இருக்க கோல்ஸ், நம்ம கிட்ட இருக்க தாட்ஸ் எல்லாமே தப்பாக கூட இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தெளிவாக ஓகே இது கரெக்டான கோலா இல்லை நம்ம ரீஅசஸ் பண்ணுவோம், கரெக்டாக செட் பண்ணுவோம், சின்ன சின்ன கோலாக பிரிப்போம், சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ், சின்ன சின்ன பாயிண்ட் அடைவோம், அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கணும். அதுக்கப்புறம் டெலிகேட் டாஸ்க். இன்கேஸ் ரொம்ப பயங்கர ஒர்க்லோடாக இருக்கீங்க அப்படின்னா, இது ஆஃபீஸில் இல்லை ப்ராஜெக்ட்ஸில் தோணும். ஈவன் நீங்கள் படிக்கும் போது கூட ஒவ்வொரு டாப்பிக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உள்ள படித்து நீங்கள் உங்களுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும் போது அது மைண்ட்லேருந்து மறக்காது. இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் என்னோடய கோல்டன் காலேஜ் டேஸில் நானும் என் ஃப்ரெண்டும், அவன் ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு 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 டாபிக் படிப்பான், நான் ஒரு டாபிக் படிப்பேன், 2 பேரும் உட்காந்து பேசுவோம். ஸோ அது மறக்காது. எக்ஸாமில் அவ்வளோ அழகாக எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி தான் டெலிகேட் டாஸ்க் கொடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் முடியலை, கரெக்டே கிடையாது, அதுக்கு மேலேயும் ஸ்ட்ரெஸ்ஸு பிச்சுட்டு போகுது, இதுவுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இது கரெக்ட் இல்லை அது கரெக்ட் இல்லை அப்படின்னு மாற்றி நம்ம மைண்ட் நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது, இதுலேருந்து வெளியே வர முடியலை அப்படின்னு நீங்கள் ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பு தான். நான் இட்ஸ் நாட் அ கிரேட் ப்ரொஃபஷன், நான் ப்ரொஃபஷன் கிடையாது, இது என்னோடய பேஷன். ஸோ எனக்கு மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, சைக்காலஜி, இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். நிறைய ஆர்டிக்கல் படிப்பேன், நிறையா புக்ஸ் படிப்பேன். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்கிட்ட ரீச் அடையும் பொழுது அவங்க கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வாட் எவர் ஐ செட் தட் வாஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படும், நீங்கள் கண்டிப்பாக போய் மீட் பண்ணி ஆகணும். பட் அந்தளவுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக இதில் வெளியே வந்துட முடியும். எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு எது நடந்தாலும் இப்போ நடக்கிறது என் வாழ்க்கை இருக்க சந்தோஷம், ஆனால் அதை நினச்சதை நடத்தி அப்பேன், என் கோலை மாற்றி கரெக்டான வழியில் கரெக்டான பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேபி ஸ்டெப்பாக போய் அச்சீவ் பண்ணி வாழ்க்கையை வெற்றி அடைவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நடைபோடணும். அதுதான் இந்த எபிசோடோட கருத்து. ஆல்ரைட், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய என் சக்தியுடைய இந்த எபிசோடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், அடுத்த எபிசோட் என்ன பண்ணலாம், இல்லை நீங்கள் என் கூட இந்த பாட்காஸ்ட்டில் ரெக்கார்டிங்கில் பேசணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நிறைய ஹாப்பனிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ப்ளீஸ் ஜாயின். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ப்ளீஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பொன்னான வாக்குகள் கிடையாது, உங்களுடைய சப்ஸ்கிரைப் ஃபாலோவை RJ_Mano பாட்காஸ்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பி. ஆல்ரைட், நம்ம ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராமோட எண்டிக்கு வந்துட்டோம். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விரைவிடுவது உங்கள் மனோ. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக, சிறப்பாக, செம்மையாக, சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நன்பி. பாய் பாய். என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. எல்லாமே சரியாக, சூப்பராக, கண்டிப்பாக செம்மையாக அமையுங்க. பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.